இன்னைக்கு காலையில் பார்த்துட்டிங்கன்னா பக்கத்து வீட்டு மாடியில் மயில் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தது. அதை பார்த்துட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம். அப்புறம் கீழே வந்து சாப்பாடு ஊட்டி வைக்கலான்ட்டு வந்துட்டோம். நந்துக்கு தேங்காய் சாப்பாடு தாளிச்சிட்டேன். எங்களுக்கு வந்து சொரக்காய் குழம்பு வந்து ஆட்டி வச்சுட்டேங்க. அந்த உருளைக்கிழங்கெல்லாம் சந்தையில் வாங்கிட்டு வந்தது முளைச்சிருச்சு. அதெல்லாம் தூக்கி எறியோன்னு பாப்பாவுக்கு வந்து தாளிச்சு சாப்பாடு செஞ்சுட்டேன் குக்கர்லையே, அரிசி பருப்பு மாதிரி. அப்புறம் பாத்திரத்தையெல்லாம் கழுவிட்டு இருக்கும்போதே பாப்பா எந்திரிச்சாச்சு. 8:15 தான் அவள் இன்றைக்கி எந்திரிச்சா. எந்திரிச்சதும் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தான். விளையாடிட்டு இருந்துட்டு சரி கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம், குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்கலான்ட்டு தண்ணி கொடுத்து உட்கார வச்சுட்டு போய் சோத்தை பிணைஞ்சிட்டு வரலான்ட்டு போயிட்டேங்க. சாப்பாடு பிணைஞ்சிட்டு தேடுற பிள்ளையை காணோம். பார்த்தா கட்டில் மேலே ஏறி நின்றுட்டு இருக்கிறாளு. இவ்வளோ உன்னை எந்த ஜில்லாக்கு போனாலும் விட மாட்டேன்டி அப்படின்னு பின்னாடி துரத்திட்டே போய் ஊட்டினேன். என்ன பண்ணுறது, துரத்தி ஊட்ட வேண்டியதாக இருக்குது. அப்படி வேணாதான் ₹1 ₹2 வாங்குறாளுங்க, இல்லாட்டி சாப்பிட்றதே இல்லை. அந்த ₹1 ₹2 ரொம்ப கஷ்டம். ரொம்ப நேரம் ஊட்டிட்டு 1 மணி நேரமாக அவளுக்கு ஊட்டி முடிக்கிறக்கே. கரெக்டாக நான் 9 மணிக்கு ஆரம்பித்தேன்னா 10 மணி ஆகிப்போகும். இன்றைக்கி 10 மணி தான் ஆகிப்போச்சுங்க. நான் டைம் ஆனதுமே அப்புறம் நானும் சாப்பாடு ஓட்டு வந்து சாப்பிட்றக்கு உட்காந்துட்டேன். இப்போ சாப்பிட்டு முடிச்சதுமே துணியெல்லாம் இருக்குது மடிக்க வேண்டியது. நேற்று துவைச்சி போட்டு அதெல்லாம் காஞ்சி எடுத்து மடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் நான். பாப்பாவோட ட்ரெஸ் எல்லாம் அவள் போடும்போதும் கூட ரசிக்கிறது இல்லைங்க. அதை மடித்து வைக்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்குது பார்க்க. இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ் அது. சும்மா அதை எனக்கு பிடிச்சதவே போட்டு விடுவேங்க அது வெளியே போகும்போது. எல்லா ட்ரெஸ்ஸுமே அவளுக்கு எடுக்கிறதே நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. நான் கொஞ்சம் எப்போ பார்த்தாலும் ஃபுல் கவுனாகவே எடுத்தாலுமே அவள் அந்த கவுனை போட மாட்டாள். எங்கே ஃபேண்ட்டு பனியில் இருக்குதோ அதை தான் போடுவாள். அதை தான் போட்டு விட சொல்லி அழுவாள். கவுனெல்லாம் ரொம்ப நேரம் போடவே மாட்டாளுங்க. அப்புறம் கொண்டாவா நானும் மடிக்கிற துணி கொண்டான்னு அவளே மடித்து வச்சதெல்லாம் எடுத்து களைச்சி அவளே மடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டா. என் பிள்ளையே நீ எனக்கு மடித்து வச்சிருவாளுங்க. எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. வரட்டுங்களா அப்போ?